திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நீரும் சிரசிடை 12 அங்குலம் ஓடும் உயிரெழுந்து ஓங்கி உதித்திட நாடுமின்னாதாந்த நம் பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலந்தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீரும் சிரசிடை 12 அங்குலம் என்று தொடங்கும் பாடலை காணலாமா? நீரும் சிரசிடை 12 அங்குலம் ஓடும் உயிர். மனிதனின் மூச்சுக்காற்று எது? பிராணவாயு. அது என்ன செய்கிறது? உடலின் உள்ளே சென்று வெளியேறும் போது மூக்கிலிருந்து வெளிப்பட்டு செல்லும் தூரம் பொதுவாக 12 அங்குல அளவாகும். அந்த மூச்சு ஓட்டத்திற்குள்ளேயே ஆன்மாவின் ஜீவகாந்த சக்தி இயங்குகிறது. யோக சாதனை மற்றும் தியானத்தின் மூலம் சாதாரண மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்தி அந்த உயிர்காற்றை மேலும் உயர்த்தி உச்சந்தலையை நோக்கி செலுத்த முயலுங்கள். குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்ய வழியை நாடுங்கள். நாதங்களின் முடிவான நாதாந்த பெருவெளியில் அனைத்துக்கும் மேலானவனாகிய நம் பெருமான் யார்? நடராஜ பெருமான் உகந்து ஆனந்த திருக்கூத்து ஆடும் இடம் வேறு எங்குமே இல்லை. அது மனித உடலாகி இந்த சிற்றம்பலமே. இருதே கமலம், அதாவது உடலே ஆகும். உடலே சிற்றம்பலம். சிதம்பரம் என்ற தலம் பிரபஞ்சத்தின் மையம் என்பதைப் போலவே மனித உடலும் ஒரு சிறு சிற்றம்பலம் என்று கூறலாம் என்று சித்தாந்தம் கூறுகிறது. மனித உடலின் உள்ளே இயங்கும் ஆன்மாவும் மூச்சும் சிவனின் திருநடக்களமாக விளங்குகிறது. மூச்சு பயிற்சியின் பிராணாயாமம் என்று கூறுகிறோமே, அந்த மூச்சு பயிற்சியின் ரகசியத்தை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. 12 அங்குலம் ஓடும் மூச்சினை முறைப்படுத்தி உள்நோக்கி திருப்பினால்தான் உடலுக்குள் இருக்கும் ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும். பெருமான் எங்கோ தூரத்தில் ஆடுவதில்லை. உண்மையான ஞானியர் தங்களின் அகக்கண்ணால் பார்க்கும்போது இந்த உடலுக்குள்ளேயே அந்த நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்பாடல் ஆழமாக உணர்த்துகிறது. கைலாய மலையில் ஸ்ரீபெருமானின் ஆனந்த திருக்கூட்டை கண்டு கழித்த செவ்வையோகிகளில் ஒருவர் சுந்தரநாதர், பின்னர் திருமூலர் ஆனவர். அவர் கைலாயத்திலிருந்து தென்னாடு நோக்கி பயணமாகி பொதிகை மலைக்கு வந்து அகஸ்தியை தரிசித்துவிட்டு பிறகு சோழ நாட்டில் உள்ள தில்லை சிதம்பரம் நோக்கி சென்றார். தில்லைக்கு வந்தடைந்த சுந்தரநாதரின் ஒரே நோக்கம் என்ன? அங்கே பொன்னம்பலத்தில் நடனமாடும் தில்லை நடராஜனின் பேரானந்த கூற்றை தரிசிப்பது மட்டுமே. தில்லை எல்லையை அடைந்தவுடனே தில்லை அம்பலவனின் திருநடன காட்சியை தன் அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் கண்டு மெய் மறந்து நின்றார். அந்த பரவச நிலையில் தான் அவர் தில்லை கூற்றின் பெருமையையும் அதன் நுட்பங்களையும் தனது திருமந்திரத்தில் பல பாடல்களாக வடித்துள்ளார். அப்போது அவர் கண்ட அனுபவம்தான் திருவழியாவது சிற்றம்பலத்தையே குருவடிவு உள்ளா குனிக்கும் உருவே என்றும், நீரும் சிரிசிடை 12 அங்குலம் ஓடும் உயிர் நம் பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம்தானே என்றும் பாடல்களாக வெளிப்பட்டன. வெகு தொலைவில் நடக்கும் நிகழ்வாக அல்லாமல் நம் உடலிலும் மூச்சிலும் இயங்கும் பரம்பொருளின் நடனத்தை அவர் தில்லையில் நின்று தரிசித்து உலகுக்கு தந்த அருள் வரலாறே இந்த பாடலின் பின்னணியாகும். நீரும் சிரிசிடை 12 அங்குலம் ஓடும் உயிர் எழுந்து ஓங்கி உதித்திட நாடுமின் நாதாந்த நம் பெருமான் உகந்து ஆடும் இடம் திரு அம்பலம்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.